ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். அடுத்தபடியாக வேதாரண்யத்திலிருந்து வந்திருக்கும் நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமைமிகு நண்பர், அட்சய லக்கண பத்ததியினுடைய சொந்தக்காரர், அதை சுருக்கமாக ஏஎல்பி என்று அழைக்க தனி ஒரு நூலை வெளியிட்டு ஜோதிடர்களுக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்திய வேந்தர் டிவியினுடைய புகழ் பொது உடைமை மூர்த்தி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர் தற்பொழுது அட்சய லக்ன பத்ததி ரகசியங்களை பற்றி நம்மிடையே கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார். சார் வாங்க. அப்படியே ஒரு கைத்தட்டி ஒரு வரவேற்பை கொடுங்க. ஏன்னா நிறைய ரகசியங்கள் அவர்கிட்ட இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் இல்லை, அதனால இன்னைக்கு இந்த டைம்ல என்னென்ன சொல்றாரோ அத்தனையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அது நமக்கு எல்லாம் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒரு அற்புதமான நம்ம ஜோதிட துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அவருடைய கருத்துக்களை நம்மளிடையே பகிர்ந்து கொள்ள மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றேன். என் பேர் புதுவுடை மூர்த்தி. 97 88 518 230 9788 97 88 97 88 518 230. நான் முடியும் போது சொல்லிடுறேன். தொழில்முறை ஜோதிடர் அவினாசி தொழில்முறை ஜோதிடர் சங்கத்திற்கு முதல் முறை என்னை அழைத்த தக்லூர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், நந்தா துரைசாமி அவர்களுக்கும், ஆரோமிரா ஹரி அவர்களுக்கும், ஏனைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். அட்சய இலக்கண பத்ததி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும். ஏன் நீங்க தானே அது வாங்க எல்லாரும். பேர் வழக்கறிஞர் சத்தியமூர்த்தி. நான் அவரை பார்த்ததில்லை, அவர் என்னை பார்த்ததில்லை. நான் சமூக வலைதளங்கள் மூலமாக தான் எனக்கு அண்ணனை தெரியும். வந்துக்கிறான்னு தகவல் தெரிஞ்சுது. அதனால் கோயில் முன்னாள் அறங்காவலர், அவினாசி கோயில் அறங்காவலர் கமிட்டி சார்பாகவும் கோயில் சார்பாகவும் ஒரு சின்ன ஒரு மரியாதை அண்ணனுக்கு. இலக்கண பத்ததிக்கு தான், எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா லண்டன்ல லீட்ஸ் யூனிவர்சிட்டி அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க கூகுளில். அதில் என் பேப்பரை சப்மிட் பண்ணேன். 2 வருஷம் 2019 7ஆம் மாதம் நான் சப்மிட் பண்ண பேப்பர் இப்போ தான் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு லக்கணம் எடுக்கிறோம். பிறப்பு லக்கணங்கிறது ஜனன லக்கணம். இப்போ தனுசு லக்கணத்தில் நான் பிறந்திருக்கேன். ஜனன லக்கணம் அப்படிங்கிறது தனுசு லக்கணம். ஒவ்வொரு 10 வயசுக்கும் ஒரு லக்கணம் மாறும் அப்படிங்கிறதா என்னோட ஆய்வு. இதை என்னென்னா மொத்தம் 18 நூல். 18 நூல் ஏன் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, முதல்ல 2 வயசும் லக்கணம் எப்படி மாறும் அப்படின்னு ஒரு கணக்கு, ராசி எப்படி மாறும் அப்படின்னு ஒரு கணக்கு. அதுக்கு பிறகு 12 லக்கணத்துக்கு இந்த கிரகங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறது 12 12 2 14 4 எப்படின்னா பொதுவான ஜென்ரலாக இந்த லக்கண ராசி நகரும் போது பாவகங்கள் எப்படி நகருது அப்படிங்கிறத 3வது நூல். மொத்தம் 18 நூல் இந்த அட்சய இலக்கண பத்ததியில் 18 நூல் இதில் வருது. இன்னைக்கு வந்திருக்க ரெண்டு நூல் வந்திருக்கு, 3 நாள் இப்போ வரப்போகுது. இதில் ஒவ்வொரு 10 வயசுக்கும் ஒரு லக்கணம் மாறும். ஒரு வயசுக்கு 3 டிகிரி, அதாவது 3 பாகை அப்படின்னு நம்ம எடுத்திருக்கிறோம். 30 வயசு அப்படின்னா 90 பாகை நகர்ந்திருக்கும் அப்படிங்கிறதா அட்சய இலக்கண பத்ததியோட பேசிக் கால்குலேஷன். இது கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு, நீங்கள் கணக்கு பார்த்துருங்க. இது எப்படி நகரும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கடைசியாக நான் ஒரு ஜாதகம் சொல்கிறேன். இந்த ஜாதகத்தை மட்டும் நீங்கள் ஒரு கட்டமாக போட்டுங்க. கன்னி லக்கணம்,
இந்த ஒரு ஜாதகம் பண்ணுறேன், ஒரு ஜாதகத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க, ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். கன்னி லக்கணம், இந்த லக்கணாதிபதி கன்னி லக்கணம் மட்டும் போட்டுங்க. இன்னைக்கு ஏஎல்பி லக்கணம் வந்து கும்பம் போட்டுங்க. கும்பம், ஏஎல்பி கும்பம். சந்திரன் வந்து கடகத்தில் பதிவு பண்ணுங்க, கடக ராசி. கடகராசி அவருக்கு நடக்கக்கூடிய திசை வந்து சந்திர தசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அஸ்த நட்சத்திரம் இயங்குது. அஸ்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திர தசை நடக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், 11ஆம் அதிபதி லாபாதிபதி தசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன், ஏஎல்பி அது 6ஆம் அதிபதியா? ஏஎல்பி கும்பமா? கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். கடகத்தில் 6ஆம் அதிபதி தசையா? கரெக்டாக எவ்வளோ நாள் வரும் அப்படின்னா, அவிட்ட 3, அவிட்ட 4, சதயம் 1, 2, 3, 4, கரெக்டாக 6 வருஷம் 4 மாதம் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை. சந்திரன் எங்கேருந்து திசை நடத்துது? 6லேருந்து நடத்துதா? அவ்வளோதான் கான்செப்ட். 6 வருஷமா இந்த ஜாதகத்துக்கு ஏதோ ஒரு வகையான கடன். அதை விட என்ன சொல்லணும், கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துல நான் இன்னைக்கு எத்தனாவது லக்கணம்? கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். எத்தனாவது லக்கணம்? 6வது லக்கணம். 6வது லக்கணம் வரக்கூடிய காலகட்டத்தில் ரண ருண சத்துரு ஸ்தானத்தை ஜாதகர் அனுபவிப்பார். இதுதான் பூர்வ புண்ணிய கர்மா. 6ஆம் வீடுங்கிறது நான் என்னுடைய 50 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும் ஒரு ஜாதகர் இந்த ஜனனத்தில் என்ன அனுபவிக்கணுமோ அதை தான் அனுபவிப்பார். இப்போ எத்தனாவது லக்கணம் போகுது? 6வது லக்கணம் போகுது. ரணருணை பற்றி கேள்வி கேட்பாங்களா? கேட்பாங்க, கேள்வி கேட்கலாம் மேபி. அப்போ இந்த திசை எங்கேருந்து நடத்துது? அஸ்த நட்சத்திரமா? சந்திரன் எங்கே இருக்கு? கும்பத்துக்கு 8ஆதிபதியா? கும்பத்துக்கு எத்தனாம் வீடு அது? அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் 8. 8ஆதிபதி திசையா? 8ஆம் வேலை செய்யும்போது அதுதான் செய்யும். அவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் ஜாதகம். ஜனன லக்கணம் நம்ம எப்படி இயங்குதோ அதே மாதிரி ஏஎல்பி லக்கணத்தை தசாபதி பார்த்தா போதும், வேற ஒன்றும் வேண்டாம். சரி, இது ஃபர்ஸ்ட் பேசிக்கு. அடுத்தது வந்து இப்போ வந்து கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு திருமண லக்கணம் அப்படின்னு எடுத்துட்டா 3வது லக்கணம். திருமணத்துக்கு 3வது லக்கணம் எடுத்துக்கணும். என்ன லக்கணம் எடுத்துக்கணும்? கன்னி, துலாம், விருச்சிகம். லக்னாதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி சுக்கிரன். 2 கிரகங்கள் 10 வருடம் இயக்கும். செவ்வாய் பலமா இருக்கணும், சுக்கிரன் பலமா இருக்கணும். இது 2 கிரகங்கள் பலமா இருந்தால் யோகத்தை கொடுத்துரும். இன்னும் 2 நிமிஷத்தில் அதை முடிச்சிடுறேன். அடுத்தது இப்போ ஒரு நட்சத்திர பாதம், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விருச்சிக லக்கணம் ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்கும். அப்போ 7ஆம் வீடு ரிஷபமா? ரிஷபத்தில் முதல் கிரகம் என்ன கிரகம்? நட்சத்திரம் என்ன பாதம்? கார்த்திகை 2, 3, 4. இந்த விருச்சிக லக்கணத்தில் முதல் நட்சத்திர பாதம் இருக்கு பாரு, குரு. அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் இயக்குமா? அந்த குருங்கிற கிரகத்துக்கும் 7ஆம் வீடு வந்து கார்த்திகை நட்சத்திரம் சூரியன்கிற கிரகத்துக்கும் குருவுக்கும் சூரியனுக்கும் சஷ்டாஷ்டமாக இருந்துச்சுன்னா 1 வருஷம் 1 மாதம் 10 நாளில் திருமணம் நடந்த பிரச்சனை. பொருத்தம் அமையாது, உடல் பொருத்தம் வரவே வராது, மனப்பொருத்தம் வரவே வராது. நீங்கள் 100 ஜாதகம் பிரச்சனையான திருமணங்கள் எடுத்து ஏன் பிரச்சனையாக சொல்கிறேன் அப்படின்னா எளிமையாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அஸ்வினி 1ல் ஒரு ஜாதகம் ஆரம்பிச்சிச்சுன்னா, ஏஎல்பி லக்கணம் அஸ்வினி 1ல் ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒருத்தர் பணத்தை பற்றி கேள்வி கேட்கிறாருன்னா கார்த்திகை 2ஆம் பாதம் சூரியனை தான் மச்சு தான் பலன் சொல்லணும். 2 ஏன் கார்த்திகை 2 எடுத்தேன் அப்படின்னா, அஸ்வினி 1 ஆரம்பிக்குதா, அது வந்து ஜாதகரை பற்றி என்னுடைய பேர் புகழ் அதிகாரம் அந்தஸ்து என்னுடைய யோகங்களை பற்றி பேசக்கூடியது. மேஷ லக்கணத்தில் அஸ்வினி 1. அப்போ பணத்துக்கு வருமானத்து அதிபதி யாரு? 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்தில் முதல் புள்ளி யாரு? கார்த்திகை. சூரியன் பலமாக இருந்தால் பணம் வரும், இல்லைன்னா வராது. அது லக்கணத்துக்கு இருந்துச்சுன்னா லக்கணத்துக்கு வரும், 2ஆம் வீட்டுனா 2ஆம் வீட்டுக்கு வரும். அதுதான் கான்செப்ட். இதை வந்து பாவக முறையில் எடுத்துருக்குறோம். சரி, இப்போ இந்த பாவக முறையில் 405 நாளில் வந்து கார்த்திகை 2 இயங்குனுச்சுன்னா 405 நாள் பணம் வருமானா, இந்த 405 நாள் 10 லட்ச ரூபா வரணும் அப்படின்னா இந்த 10 லட்ச ரூபா ஒரே மாதத்தில் கொடுத்துட்டு போடுவார். ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஒரு 10 கோடி ரூபா வரணும். அப்போ 405 நாள் வருமா அப்படின்னா ஒரே நாளில் 10 கோடி ரூபா கொடுத்துட்டு போடுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஆரம்ப புள்ளி எடுத்துக்கிட்டு நம்ம பலன் சொன்னோம்னால எளிமையாக புரியும். இப்போ வந்து 6ஆம் அதிபதி மேஷத்துக்கு 6ஆம் வீடு யாரு? கன்னி. கண்ணில் 6ஆம் வீடு யாரோட வீடு வரும் அப்படின்னா சூரியனோட உத்திரம். சூரியன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நோய்க்கு அதிபதி. சார் இப்போ வந்து அஸ்வினி 4 போகுது. அஸ்வினி 4 போனுச்சுன்னா இங்கே வந்துடும். என்ன வந்துடும்? உத்திரம் 2, உத்திரம் 3, உத்திரம் 4 முடிஞ்சிடும். அடுத்து வந்துடும் அஸ்தம் வந்துடும். சந்திரன் நிலையை வைத்து தான் உடல் ஆரோக்கியத்தை பலன் சொல்ல வேண்டும்.
சந்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம், சந்திரன் நிலை நல்லா இல்லைன்னா உடலும் பாதிக்கப்படும், மனம் பாதிக்கப்படும். அன்னைக்கு 405 நாளில் ஹாஸ்பிட்டல் இருந்தியா, 45 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தியா அப்படிங்கிறத நம்ம வந்து 6ஆம் பாவக நிலையை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். இது பாவகத்தில் சொல்ல முடியும். இது சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அவினாசி தெக்குலரையா ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா, ஒரு நாள் கிளாஸாக நான் ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துட்றேன். அது மட்டும் தான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா டாப் டு பாட்டை வந்து ஒரு நாளில் வந்து என்னால் சுருக்கமாக சொல்லி கொடுத்துட்றேன். அது உங்களுக்கு பயன்படுத்திச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் யார் நந்தா துரைசாமியும் தெக்குலூர் செல்வ ஐயா தான் வர்றாங்கன்னா அவள் எங்கே வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அங்கே வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன். இவ்வளோ நேரம் வந்து அச்சய இலக்கணம் பற்றி எவ்வளோ புரியுது அப்படின்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சொல்லி தர்றேன். மீண்டும் ஒரு எல்லாருக்கும் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் எல்லாரையும் சந்திக்கணும். இன்றைக்கி வந்து சனிப்பெயர்ச்சி உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. சரியா? சரி சரி. என்னென்னா மற்றவங்க பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதை சொல்ல முடிச்சிட்டோம். அடுத்தது பாவங்கள் முடிஞ்சோடனே நம்ம என்ன சொல்கிறோம், இயங்கும் பாவம் இயங்காத பாவம். ஒரு ஜோதிடர்கள் வந்து பரிகாரம் பண்ணுறோம். அது எப்படி கர்மா வந்து ப்ளேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 1, 4, 7, 10 இது வந்து அம்மா வழி கர்மான்னு சொல்லியிருக்கோம். இது கூகுளில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. ஆனால் வந்து 1, 4, 7, 10 ஒரு உடலில் பாதிப்பு இருந்துச்சுன்னா யாரை பிடிக்கணும்னு அம்மா தான் பிடிக்கணும். அடுத்தது 2, 5, 8, 11 பாவங்கள் அதாவது 2, 5, 8, 11 பாவகிரகங்கள் அல்ல அசுப கிரகங்கள் நிலை நல்லா இல்லை, கிரகங்களோட நிலை தன்மை நல்லா இல்லை அப்படின்னா ஜாதகர் தனக்கு தானே வந்து அதை வருத்தி அந்த ஜாதகர் வந்து தீர்த்து கொள்ள வேண்டும். 3, 6, 9, 12 இந்த பாவங்கள் யார் அப்படின்னா அப்பா வழி கர்மா. இது அப்பா வழி கர்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய உடல் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உடலும் மனசும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்பா அம்மா தான் காரணம். அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய எண்ணங்களும் உடலும் இந்த எங்கே இருக்குது, என்கிட்ட இருக்குது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 10, 11, 12, 1, 2, 3 1, 2, 3 இந்த 6 பாவங்களில் ஏஎல்பி லக்கணாதிபதியோ ஜென்ம லக்கணத்துக்கு இது மட்டும் எடுத்துக்கணும். ஏஎல்பிக்கு அதிபதியோ இல்லை நட்சத்திராதிபதியோ 10, 11, 12, 1, 2, 3 இருந்துச்சுன்னா பரிகாரம் பண்ணலாம், இல்லைன்னா பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சின்னதாக ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரம் என்ன பண்ணுது, சுடுது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு துணியை பிடிச்சி நான் எடுக்கிறேன். அப்போ சின்னதாக இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு இவ்வளோ பாதுகாப்பு கைக்கு வேண்டியிருக்குல்ல. ஒருத்தனுடைய கர்மா, இந்த கர்மாவை கழிக்கணும்னா ஏன் அவன் கர்மா நான் தூக்கி சுமக்கணும்? நான் நல்லா இருந்தால் தானே என் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நானே நல்லா இல்லை அப்படின்னு நான் எப்படி இன்னொருத்தருடைய கர்மாவை தீர்க்க முடியும்? அப்போ என்னென்னா, நீ போய் சாமி கும்பிடு, நீ கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டணும். அப்படியே வந்து 10, 11, 12, 1, 2, 3 கிரகங்கள் இருந்துச்சுன்னா இங்கே வாயா 10 ரூபா பணம் கொடு, நான் அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறேன், நடக்கும்னு தெரியுது. அப்போ கண்டிப்பாக பண்ணலாம். அவங்களோட கர்மம் எனக்கு ஒட்டாது, அவங்களுக்கு அது சரியாகும். அவங்களுக்கு அந்த 10,000 ரூபாயோ, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2000, 5000, 10,000, 20,000 அந்த கிரகங்களோட பாதிப்பு என்னை வந்து சேராது அப்படிங்கிறது தான் இதை எடுத்தேன். அடுத்தது இந்த இயங்கும் பாவம் இயங்காத பாவங்கள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து அந்த ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் இப்போ மேஷ லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு ஜென்ம லக்கணம், மிதுன லக்கணம், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்போ லக்கணம் வந்து 10 டிகிரியில் நிற்கும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ராகு பகவான் இந்த 12 கட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 12 கட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருந்து தான் என்னோடய கர்மம் ஆரம்பிக்குது. ராகுங்கிறதுக்கு எடுத்துக்கல, லக்கண புள்ளி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறதோட எடுத்துக்கிட்டேன். ராகுன்னா என்னோடய பூர்வ புண்ணிய கர்மா. ராகு கேதுக்கள் நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கணும். ஆனால் இது ஜென்ம லக்கணம் வந்து மிதுன லக்கணம், திருவாதிரை 1. இந்த ராகு பகவான் உதாரணமாக 9 கும்பத்தில் இருக்கு. இந்த ஜாதகர் இப்போ பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்பா வழி கர்மாவை தான் ஜாதகர் அனுப்பிப்பார். இப்போ இந்த ஜாதகருக்கு உடல் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது, என்ன பிரச்சனை வந்தாலும் ஜாதகர் யாரை பிடிக்கணும்னு அப்பா தான். இப்போ அப்பா வழி கோவிலில்
அப்பா வழி குலதெய்வத்தில், அப்பா வழி கோவில், அப்பா வழி குலதெய்வத்தில் நம்ம பிடிச்சோம்னாலே அது சரியாயிடும். இல்லை சார், இந்த ராகு வந்து 7 நிற்குது, தனுசில் ராகு. தனுசில் ராகுடைய ராகு யார் அப்படின்னா 1, 4, 7, 10 ஒரு கிரகம் நின்றுச்சு அப்படின்னா 1, 4, 7, 10 ராகு நின்றுச்சுன்னா அம்மா வழி கர்மா. அம்மா என்ன சொல்லுதோ, அம்மா என்ன பண்ணிச்சோ, அம்மாவோட முடிவு தான் இதில் வரும். 5ல் ராகு, இப்போ துலாமில் ராகு. இப்போ யார் திருத்திக்கணும்னா எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கணும், எனக்கு நானே அதாவது சரி செய்யணும், எனக்கு நானே கோயில் போகணும், எனக்கு நானே பரிகாரம் பண்ணிக்கணும், எனக்கு நானே வந்து பூர்வ புண்ணியம் ஜனனம், இந்த ஜனனத்தில் 2, 5, 8, 11 நானே திருத்தி கொள்ள வேண்டும், நானே மன்னிப்பு கேட்கணும். கடன் இருந்துச்சுன்னா நானே தான் தீர்த்துக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்தையும் நம்ம எடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஜோதிடர்கள் நல்லா இருந்தால் தான் அவங்க மற்ற வரக்கூடிய நண்பர்களை, ஜோதிட நண்பர்கள் நம்ம வந்து சரி செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த அச்சய இலக்கண பദ്ധதியில் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என்னால் எப்போ வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொன்னீங்களோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுடைய பாணியில் அதை எடுத்துங்க. நீங்கள் ஜென்ம லக்கணத்தை பாருங்கள், தசாபுத்தி பாருங்கள், ஆனால் இதை சேர்த்து பாருங்கள். இது மட்டும் தனியாக பார்க்க வேண்டாம். உங்களுக்கு என்றைக்கு சரின்னு படுதோ அன்றைக்கி நீங்கள் புலமை பிடிச்சிக்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த அவிநாசி தொழில்முறை ஜோதிட சங்கத்திற்கு ஐயா தெக்கலூர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், நந்தா துரைசாமி அவர்களுக்கும், ஆரோமிரா ஹரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 9788 97 88 97 88 518 230. நன்றி.